தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒருத்தர் கன்சீவ் ஆகுறாங்கன்னா, கன்சீவ் ஆனப்புறம் இந்த 3 விஷயங்களும் கவனிங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இந்த 3 விஷயங்களும் கவனிச்சுக்கோங்க. ஒரு பெண்ணு மாசமாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கருவுற்று மாதமாக இருக்கும்போது, குறிப்பாக 6வது மாதத்தில் அவங்க வீட்டார்னால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தாரால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு பெண் அழுந்தால், ஒரு 6வது மாதம் கருவுற்றிருக்கிற நேரங்களில் ஏதோ ஒரு சமாச்சாரத்துக்கு ஒரு பெண் உட்காந்து அழுந்தால், அதுக்கு பிறக்கும் குழந்தை ஊனமாக பிறக்க 90% பக்கம் வாய்ப்பு இருக்குதுங்க. 7வது மாதம் அழுந்தால் ராகு கேது தோஷத்துடனும், அதே ஒரு பெண் கருவுற்றிருக்கும்போது 8வது மாதத்தில் அழுந்தால் செவ்வாய் தோஷத்துடனும் குழந்தை பிறக்கும். ஸோ அதனால் இந்த 3 விஷயங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா தோஷங்கள் இல்லாமல் குழந்தை பிறக்குங்க. நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலைகள் கொடுக்குங்க. இப்போ நீங்கள் உட்காந்து அழுகுறதுனால ஒன்றும் பிரச்சனை தீர போகிறது இல்லைங்க. உட்காந்து பேசிக்கோணுங்க, பிரச்சனை விலகுங்க. அதை விட்டு போட்டு அழுந்துங்க அந்த குழந்தைக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? எல்லாம் பிரச்சனைலாம் முடிச்சு போட்டு அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாங்க. இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது அபூர்வமாக இருக்குது, தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் எத்தனை குழந்தை பிறந்ததுங்க, இப்போ எத்தனை குழந்தை பிறக்குது சொல்லுங்கள். கல்யாணம் ஆனோன்னே இருக்க குழந்தை பிறக்குதுங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற சாப்பாடு அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. அதனால் கிடைக்கிறத வரப்பிரசாதமாக நினச்சி நம்ம ஏற்றுக்கோணுங்க. அதை ஏதாவது ஒன்று பண்ணி போட்டு அது ஒரு குறைகளுடன் பெற்றுக்க வேண்டாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையும் இந்த 3 மாதங்களையும் 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம் ஒரு பெண் கருவுற்றிருக்கிற நேரங்களில் அழுவ வேண்டாங்க. அழுவாமல் பார்த்துக்கோணுங்க. அப்போ நல்ல குழந்தைகளும் தோஷம் இல்லாமல் ஒரு குழந்தைகளும் பிறக்கிற வாய்ப்புகள் கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.